அனைவருக்கும் வணக்கம். இன்று வயலூரில் அருள் புரியும் பொய்யா கணபதி பற்றி தெரிந்து கொள்வோம். வயலூரில் அருளும் பொய்யாமொழி பிள்ளையாரை நாம் அவசியம் தரிசிக்க வேண்டும். அருணகிரிநாதருக்கு அருள்பாலித்த ஞான தெய்வம் இந்த விநாயகர். திருவண்ணாமலையில் அருணகிரியாருக்கு திருவருள் புரிந்து முத்தை தரு என்று முதலடி எடுத்துக் கொடுத்த முருகக் கடவுள் வயலூருக்கு வா என்று கட்டளையிட்டாராம். அதன்படி வயலூர் தலத்துக்கு வந்த அருணகிரியார் அங்குள்ள பொய்யா கணபதி சன்னதி முன் வந்து உள்ளம் உருகி நின்றார். கைத்தல நிறைகனி அப்பமொடு அவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி என்று பாடி பொய்யா கணபதியை வழிபட்டார். முதல் எழுத்தாளன் நீயே என்று போற்றினார். தம்மை ஆட்கொண்ட முருகனின் புகழை நிரம்பப் பாட வேண்டும் என்ற தமது எண்ணம் நிறைவேற பொய்யா கணபதியை முறைப்படி வலம் வந்து அர்ச்சித்து வணங்கினார். அருணகிரிநாதரின் பக்தியையும் அன்பையும் கண்ட பொய்யா கணபதி அவரது கனவில் தோன்றி, அன்பனே, நீ விரும்பிய வண்ணமே முருகவேலின் மயிலையும் கடப்ப மாலையையும் வடிவேலையும் சேவல் கொடியையும் காக்கும் திருவடிகளையும் பன்னிரு தோள்களையும் வயலூரையும் வைத்து திருப்புகழை விருப்பமுடன் பாடுவாயாக என்று அருள்பாலித்தார். அருணகிரியார் மகிழ்ந்து தாம் பெற்ற பேற்றினை நினைத்து இன்புற்று பாடினார். திருச்சியிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வயலூர். இயற்கை எழிலார்ந்த இந்த தலத்தை குமாரவயலூர் என்றும் அழைப்பார்கள். ஸ்ரீ அக்னீஸ்வரர், ஸ்ரீ ஆதிநாதர் எனும் திருப்பெயர்களுடன் எம்பெருமான் ஈசனும், ஸ்ரீ ஆதிநாயகி, ஸ்ரீ முன்னிலை நாயகி ஆகிய பெயர்களுடன் அம்மையும் அருளும் திருத்தலம் இது. முருகன் கை வேலால் உருவாகிய சக்தி தீர்த்த திருக்குளம் கோவிலின் எதிரில் அமைந்துள்ளது. ஸ்தல விருட்சம் வன்னிமரம். சுந்தர தாண்டவ கோலத்தில் ஸ்ரீ நடராஜர் அருள்வது இத்தலத்தின் சிறப்பம்சம். அருணகிரிநாதருக்கு திருப்புகழ் பாடும் திறம் தந்தவர் பொய்யா கணபதி. பொய்யான சிற்றின்பத்தை பெரிதென எண்ணி எண்ணி அதையே அனுபவிக்கத் துணை புரியும் பொய்யான அறிவை நீக்குபவர். மெய்யான நிலையான பேரின்பத்தை அனுபவிக்க துணை புரியும் பரஞானத்துக்கு தலைவன் ஆதலால் பொய்யா கணபதி என்னும் திருப்பெயர் கொண்டாராம். ஆமாம், பொய்யான வாழ்வை நம்பி பூமியில் திரிபவர்களை மெய்ஞான பாதைக்குத் திருப்பி அனுக்கிரகம் செய்பவர் இந்த கணபதி. ஓம் ஸ்ரீ பொய்யா கணபதியே போற்றி போற்றி. நன்றி. வாழ்க வளமுடன்.